Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. கோவை மாவட்டம் மருதமலை அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்ட தாய் யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் தாயை பிரிய மனமின்றி குட்டி யானை சுற்றி சுற்றி வரும் காட்சி காண்போரை நெகிழ செய்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். தற்பொழுது அந்த தாய் யானையின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரமான மருதமலை அருகே நேற்று உடல்நலக்குறைவால் ஒரு காட்டு யானை படுத்திருந்தது. வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்துக்கு சென்ற வனத்துறையினர் யானையை பார்த்தவுடன் அங்கு ஒரு 3 மாதமான ஒரு குட்டி யானை, ஆண் குட்டி யானை அந்த யானையிடம் சுற்றி திரிந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த யானைக்கு சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் முடிவு செய்தனர். நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட குளுக்கோஸ் பாட்டில், அதாவது திரவியங்கள் அதோடைய யானையுடைய உடலுக்கு செலுத்தியிருக்காங்க. அதன் அடிப்படையில் யானை படுத்திருந்த யானை தற்போது கிரேன் உதவி மூலமாக அந்த யானையை நிற்க வைத்து அடுத்த கட்ட சிகிச்சைக்கு வனத்தினர் திட்டமிட்டிருக்காங்க. மேலும் தொடர்ந்து அந்த குட்டி யானை தாயை விட்டு பிரியாமல் அந்த யானையை சுற்றி சுற்றி வந்ததும் மற்றும் அந்த யானை உடல்நிலை முன்னேற வேண்டும் என்று வனத்துறை எந்த அளவுக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ அதை விட அந்த குட்டி யானையும் தன்னுடைய தாயை மீண்டும் பழைய நிலைக்கு பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்துல அங்க சுற்றி இருந்தது காண்பரை கண்கலங்க வைத்தது. இதையும் தொடர்ந்து வனத்துறையினர் நேற்றிலிருந்து இன்று 2வது நாளாக தொடர்ந்து அதுக்கான சிகிச்சை அளித்து தற்போது யானையுடைய உடல் நலத்தில் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக மருத்துவர்கள் தகவல் கொடுத்திருக்காங்க. இப்ப நேற்று படுத்திருந்த யானை இன்று கிரேன் உதவி மூலமா யானையை நிக்க வைத்து யானைக்கு உணவுகள், அதாவது சாப்பிடுவதற்கான இலைதலைகளையும் கொடுத்து தற்போது அந்த யானையை சாப்பிட வச்சிட்டு இருக்காங்க. இதே நிலை தொடர்ந்தால் யானை உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் அடைந்து அடர் வன பகுதிக்குள் யானையை அனுப்புவதற்கு வனத்துறை திட்டமிட்டிருக்காங்க. 2 நாட்களாக அந்த குட்டி யானை உடல்நலம் குறைந்த அந்த தாய் யானையை விட்டு பிரியாமல் சுற்றி திரிவதும் அந்த யானைகளுடைய பாச போராட்டத்தை அறிந்து வனத்துறையினர் ஒரு பக்கம் சிகிச்சை அளிப்பதும் நமக்கு மிகவும் ஒரு கண்கலங்க வைக்கக்கூடிய ஒரு செயலாக அங்க பார்க்க முடிகிறது. யானைக்கு உடலில் பரிசோதனை செய்த போது கல்லீரல் யானைக்கு பிரச்சனை இருப்பதாகவும் அதனால் அந்த யானை சோர்ந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து அங்க வன காப்பாளர்கள், வனத்துறையினர், மருத்துவர்கள் என்ற குழுக்கள் தொடர்ச்சியா அங்க பணி செய்துட்டு இருக்காங்க. விரைவில் அந்த யானைக்கு முடிந்த அளவுக்கு வனத்துறை எந்த அளவுக்கு நல்ல சிகிச்சை அளித்து அந்த யானை, அந்த தாய் மற்றும் குட்டியை அதோடைய வனப்பகுதிக்கு அனுப்புவார்கள் என்று நம்ம நம்பிக்கையுடன் இருக்கிறோம். வனத்துறையும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.